ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம சம்திங் அபவுட் 1% ட்ராமாவோட 9th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினையும் டை கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்து ஹீரோயின் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே கூல்ட்ரிங்க்ஸாக தான் இருக்குது. இப்போ ஹீரோ கிட்டே கேட்குற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோ ஆமாம் இங்கே எதுவுமே இல்லை, நம்ம சாப்பிடணுன்னா ஹோட்டல் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். வா போகலான்னு சொல்ல, ஐயோ நம்ம 2 பேரும் எப்படி ஒன்றா போகிறது, நம்மளை என்ன நினைப்பாங்க, ஒன்றா தங்கணும்னு நினைப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா தங்கலையா, தனித்தனியாக தான் இருந்தோமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி கோவப்பட்டு ஹீரோவோட காலிலே மீச்சிட்டு போகிறா. இப்போ 2 பேருமே ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இந்த மேனேஜர் காங் வரான். வந்த உடனே உங்களுக்கு மீட்டிங் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிகிட்டே ஹீரோயினி பார்க்குறான். இதை பார்க்குற ஹீரோ இவ தான் டடா, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம், சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீ ஏன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ 2 பேருமே பேசிக்கிறாங்க. எப்படி தான் இவரோட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்குறா. அதுக்கு மேனேஜர் நாங்களாச்சும் பரவாயில்ல, நீங்கள் தான் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி ஹீரோ முன்னாடியே ஹீரோவை அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. ஹீரோ இப்போ முறைச்சி பார்க்குறான், என்ன ஏன் முன்னாடி இப்படி பேசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து அப்படியே நீ இங்கேயே இரு, ஒரு சின்ன மீட்டிங் தான், நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிளம்பி போகிறான். இப்போ ஹீரோனி அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு தான் போயிடுறா. இப்போ ஹீரோ அவளுக்கு கால் பண்ணுறான், எங்கே இருக்கன்னு சொல்லி கேட்டு. அதுக்கு ஹீரோயினி வீட்டை க்ளீன் பண்ணலான்னு தான் வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறா. ஆனால் ஹீரோ என்னை கேட்காம ஏன் போனேன், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா, ஹோட்டலில் தானே வெயிட் பண்ண சொன்னேன், ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, என்னால் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். முதல்ல அங்கேருந்து வெளியே வா, எங்கேயாச்சும் ஒரு காஃபி ஷாப்லேயோ இல்லை வேறு எங்கேயாச்சும் வெயிட் பண்ணு, நான் 1 ஹவரில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் இல்லை, டோர் நான் ப்ராப்பராக தான் லாக் பண்ணியிருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இன்னும் 1 ஹவர் தான், அதுக்குள்ளே நான் வந்துடுவேன், இல்லைனா 14 மினிட்ஸில் வந்துடுறேன், ப்ளீஸ் அங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். ஹீரோ ரொம்பவே பயப்படுறான், ஹீரோயினிக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினி பார்க்கலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி ஒரு பொண்ணு ஹக் பண்ணுறா. யாருன்னு பார்த்தா ஹஞ்சு தான். ஹீரோ திரும்பி பார்த்து தள்ளி விட்றான். ஹே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இது மாதிரிலாம் பண்ணாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஹீரோயினி பார்க்க தான் போகிறான். அவளை பார்த்து உடனே வா போகலான்னு சொல்லி கைப்பிடிச்சி திருப்புறான். அப்போ ஹீரோயினி அவன் ஷோல்டர் மேலே இருக்க பவுடரை பார்த்துடுறா. அதை பார்த்துட்டு நீங்கள் ஹோட்டலில் வேலை பார்க்க தானே போனீங்க, இல்லை வேறு எங்கேயாவது போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ ஹீரோவுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதே தெரியாமல் யோசிக்கிறான். நான் உனக்கு அப்புறமா தெளிவாக புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை தேவையில்லைன்ற மாதிரி ஹீரோயின் கோச்சிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போயிடுறா. ஹீரோவும் பின்னாடியே தான் போகிறான். ஹீரோயின் வீட்டில் தேடுறா. பார்த்தா எதுவுமே மிஸ் ஆன மாதிரியே தெரியல அவளுக்கு. இங்கே எதுவுமே மிஸ் ஆன மாதிரியே தெரியல, அவங்க எதுக்கு தான் வந்திருப்பாங்க, எதுக்கு எல்லாத்தையும் கழிச்சு போட்டிருப்பாங்கன்னு பேசிகிட்டே வரும்போது தான் ஹீரோ ஹீரோயினியோட இன்னர் வேறு இருக்கிறத பார்க்குறான். ஹீரோயினி உடனே அவன் பார்த்துட்டான்னு டக்குன்னு அதெல்லாம் ஒழிச்சு வைக்கிறா. ஆனால் ஹீரோ பார்த்து சிரிக்கிறான். இப்போ தான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணோம்ல, அந்த பேப்பர் எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது நான் பத்திரமா தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அது வெளியே தான் இருக்குது. இப்போ தான் ஹீரோ யோசிக்கிறான், வந்தவங்க இந்த கான்ட்ராக்ட் பேப்பருக்காக தான் வந்திருக்காங்கன்னு. ஹீரோயினியும் அதுதான் யோசிக்கிறா. இப்போ 2 பேருமே வெளியே வராங்க. ஹீரோயினி கேட்குறா ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இல்லை ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினி கண்ணெல்லாம் பார்த்தா அந்த கோட் மேலே தான் போகுது. அந்த இடத்தையே தான் பார்க்குறா. ஹீரோ இவ பார்க்குறத பார்த்துட்டு உடனே கோட்டை கழட்டி இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினி பின்னாடி இருக்கிற அந்த கோட்டையை தான் திரும்பி திரும்பி பார்க்குறா. அதுக்கு ஹீரோ என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இப்போ ஹீரோயினி சொல்கிறா, ஓ இதனால தான் நீங்கள் நைட்டு ஹோட்டலில் தூங்கிக்கிறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ என்ன நீ இப்படிலாம் பேசுகிறா, எனக்கும் ஹஞ்சுக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓஹோ அவள் பேர் ஹஞ்சுவா, ஓகே, அவளை கட்டி பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறான். ஆனால் அவள் கோபமாக இருக்கிற மாதிரியே இருக்கா. அந்த பக்கமாக திரும்பி இருக்கா. இப்போ ஹீரோ திருப்பி விட்டு என்ன தான் உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பயந்துட்டிங்களா, நான் சும்மா தான் கிண்டல் பண்ணேன், அவ்வளோதான், ஒரு நார்மலான கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கணும்னு பண்ணேன், அவ்வளோதான்ற மாதிரி சொல்கிறா. இவ சொல்கிறத பார்த்து இப்போ ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வருது. இப்போ 2 பேருமே எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படியே பேசிகிட்டே எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு இருக்காங்க.
இப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. ஒரு நிமிஷம், உங்கள் ஷோல்டரில் அடிபட்டிருக்குன்னு தானே சொன்னீங்க, தூக்க கூட முடியலன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து ஷாக் ஆகிடுறான், என்ன சொல்கிறதுனே தெரியாமல். இல்லை இல்லை வலிக்குது தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ பொய் சொல்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டர் மேலேயே ஒரு அடி கொடுக்குறா. அடுத்து இப்போ 2 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. ஹீரோயினி வந்து ஹீரோட்ட கேட்குறா, நீங்கள் ஒரு பிரபலமான ஆள், இப்படி நம்ம டேட் பண்ணுறது தெரிஞ்சால் நீங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடாதான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து என்னோட நேம் ஸ்பாயில் ஆகிடும்னு நினைக்கிறியா, இல்லை உன்னோட நேம் ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லி பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், ரெண்டுமே தான், நம்ம ஃப்யூச்சரில் எப்படியும் ஒன்றா இருக்க மாட்டோம், அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. இவ இப்படி சொன்னதும் ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஹீரோ சொல்கிறான், இன்றைக்கி நீ உன்னோட வீட்டுக்கு வந்து போக முடியாது, ஏன்னா உன்னோட வீட்டில் வந்து ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கு, நான் கொஞ்சம் செக்யூரிட்டிலாம் டைட் பண்ணிகிட்ருக்கேன், அது வரைக்கும் நீ வந்து அங்கே போக முடியாது, அது வரையும் நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹீரோயினி வந்து இன்னும் கான்ட்ராக்ட் டேட் முடிய எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி குறித்து வச்சிட்ருக்கா. பார்த்தா டேட் முடிய வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதை நினச்சி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இங்கே ஹீரோவும் பார்த்திங்கன்னா அதே தான் நினச்சிட்ருக்கான், வேலையே பார்க்க முடியாமல். இப்போ யோசிக்கிறான், ஹீரோயினி வந்து அவன்கிட்ட சொன்னா இல்லையா, எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, அதையே தான் யோசித்து பார்த்துட்ருக்கான். அடுத்து ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் ஆஃபீஸ்லேருந்து வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோவுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயினி தான் மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா மீட்டிங் இருக்குது 3 மணிக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோ ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், நீ மீட்டிங்க்கு வரதானடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை நான் வரல, நான் டடாவை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஓஹோ அவங்களா, நீ அவங்களையும் கூட்டிகிட்டு வரலாம்ல, எல்லாருமே அவங்கள பார்க்க வந்து ரொம்பவே ஆவலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போன டைம் கூட்டிகிட்டு வந்ததுக்கே நீ சொல்லிவிட்ட, அதெல்லாம் கூட்டிகிட்டு வரமாட்டேன், நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்படியே 2 பேரும் பேசி சிரித்து கிண்டல் பண்ணிகிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயினி கடைக்கு போயிட்டு வரா. ஹீரோவுக்கு சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்கும்போது யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. ஐயோ யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறா. பார்த்தா ஹீரோ தான் உள்ளே வரான். என்ன சொல்கிறான்னா, இப்படி ஏன் பயப்படுற, இங்கெல்லாம் யாராலையும் வர முடியாது, செக்யூரிட்டிலாம் அவ்வளோ டைட்டாக இருக்குது, அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். இல்லை என்னோடய வீட்டில் நடந்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஹீரோயினியை ஹக் பண்ணிக்கிறான். இங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், எப்படி இருந்தாலும் உன்னை நல்லா பார்த்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறான். இப்படியே பேசுறதுனால கொஞ்சம் ஹீரோயினி வந்து நார்மல் ஆகிடுறா. அடுத்து இங்கே ஹீரோவோட தம்பியையும் அவங்க அப்பாவையும் தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. பார்த்தா ஹீரோயினி வீட்டில் இருந்த கான்ட்ராக்ட் ஃபைல் தான் இது. இவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க போல். இதை கொடுத்து அவனை எப்படியாச்சும் வழிக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இது, இதை வச்சு எப்படி அவனை வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி தேக்கா கேட்குறான். உனக்கு புரியலையா, இதில் தான் மெயினான பாயிண்ட்டே ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களோட தாத்தா வந்து கான்ட்ராக்டில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஹீரோ வந்து ஹீரோயினியை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் இந்த எஸ்ஹெச் குரூப்போட ஒட்டுமொத்த சொத்துமே ஹீரோவுக்கு போயிடும். அடுத்து நீ கல்யாணம் பண்ணினா எஸ்ஹெச் குரூப்போட ஒட்டுமொத்த சொத்தும் உனக்கு வந்துடும். இதுலேருந்து ஹீரோவுக்கு வந்து ₹1 கூட கிடைக்காது. அதை தான் கண்டுபிடிச்சதா சொல்கிறாரு. ஹீரோ வந்து ஆல்ரெடி கான்ட்ராக்டில் தேகாவை பற்றி இன்க்ளூட் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதையுமே கண்டுபிடிச்சனால தான் இப்போ என்ன சொல்கிறான்னா, எப்படி இது ஒரு கான்ட்ராக்ட் டேட் தானே, எப்படியும் அவங்க சீரியஸ் ரிலேஷன்ஷிப்லலாம் போயிருக்க மாட்டாங்க, அதனால் நீ அவளை கரெக்ட் பண்ண பாரு, அப்போ தான் இந்த மொத்த சொத்தும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோவை தான் காட்டுறாங்க. என்ன ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், நான் நேற்று வெறும் கையோடு வந்தல, அதனால தான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ 2 பேருமே சாப்பிட உட்காடுறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உன்னோட வீட்டோட ரெனோவேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு, செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் டைட்டாக போட்டாச்சு, இதில் வேறு ஏதாச்சும் பண்ணணுன்னா சொல்லு, அதையும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது ரெனோவேஷன் பண்ணுறீங்களா, நான் நினச்சேன் எக்ஸ்ட்ராவாக ஒரு லாக் போட்டு தருவீங்கன்னு, நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுக்கு அது ஒன்றும் உங்களோட சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு தானே அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் அந்த வீட்டை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினி ஷாக் ஆகி, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், நான் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணணுன்னு தான் கேட்டேன், அதுக்கு நக்கலாக உன்னால் முடிஞ்சால் வீட்டையே வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னான், அதனால தான் நான் வாங்கிட்டேன், அவ்வளோதான், உனக்காக மட்டும் இல்லை, அது கொஞ்சம் மெயினான ஏரியா, அங்கே பிஸ்னஸ்லாம் தொடங்கினோம்னா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினி, பாருங்கள் நீங்கள் தான் என்னோடய ஹவுஸ் ஓனர், என்கிட்ட புதுசாக பண்ணதுக்கெலாம் எக்ஸ்ட்ராவாக வாடகைலாம் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா.
சொல்லிவிட்டு இப்போ கிளம்புறா. எங்கே போகிறேன்னு சொல்லி ஹீரோ கேட்க 4:30க்கு ஜீஸோட கான்செர்ட் இருக்குது அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ நீ எங்கேயும் போகக்கூடாது என்னோடய ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். இப்போ மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் வராங்க. அங்கே வந்து ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்து இந்த ட்ரெஸ்ஸை விட நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் தான் சூப்பராக இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து கடுப்பாகி ஹே வாயை மூடுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ எல்லாருமே போய் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அஞ்சு வரா. யார் இவங்கன்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து உனக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அந்த அஞ்சுவும் ஹீரோ ஃப்ரெண்டும் போகிறாங்க. அதுக்கு இடையில ஹீரோவும் அவனுக்கு ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி கொடுத்து அன்றைக்கி நீ குடிச்சிட்டு ஒன்று பண்ணி அந்த மாதிரி பண்ணால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயினியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நடிக்கிறா. அடுத்து இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்க அவங்க 2 பேருமே சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதனால நீ அவங்களுக்கு இடையில போகாத மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறான். இப்படி ஒரு பொண்ணை எப்படி டேட் பண்ணுறான்னு கேட்க அதுக்கு பதிலே சொல்லாமல் போயிடுறான். இங்கே ஹீரோயின் வந்து வாஷ்ரூமுக்கு போகிறா. அங்கே அந்த அஞ்சு தான் இருக்கா. அவள் ரொம்ப மோசமான ஒரு ஆள். தேவையில்லாமல் ஒன் சைடாக அவன் மேலே ஃபீலிங்ஸை வளர்த்துக்காத. அவன்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியேறு உனக்கு நல்லது. எனக்கு தெரியல உன்னை மாதிரி ஒரு பொண்ணை அவன் எப்படி டேட் பண்ணுறான்னு. அவனோட டேஸ்ட் இந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிடுறா. இவ இப்படி சொல்லிட்டு போனனால ஹீரோயினுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறா. என்ன இவ இப்படிலாம் பேசிட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு. இப்போ ஹஞ்சு வந்து ஹீரோ பக்கத்தில் கையை பிடிச்சி உக்காந்துட்ருக்கா. அவனும் கையை தள்ளி விடுறான். இப்போ அங்கே வர ஹீரோயின் இதை பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிறா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போகிறான். ஹீரோ வந்து பின்னாடியே தான் போகிறான். இப்போ காரில் வராங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப கோவமாக மூஞ்சி அந்த பக்கமாக திருப்பியே தான் வரா. இவன் எதுவும் கேட்டாலும் அவள் பதில் சொல்லவும் இல்லை. ரொம்பவே கோவமாக இருக்கா போல். இப்போ ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து காரை நிறுத்தி அவளை திருப்பி என்னன்னு சொல்லி கேட்பான். அவளும் பதில் சொல்லாமல் திரும்பி படுத்துக்கிறா. சரின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. போனவளை இழுத்து பிடிச்சி லாக் பண்ணி வச்சு உனக்கு என்ன தான் பிரச்சனை, நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லி கேட்க இவளும் லூஸு மாதிரியே சிரிச்சிட்டே ஜெயின் அப்படின்னு சொல்கிறா. அவள் உங்களை இப்படி தானே கூப்பிட்டா, அவளை காமிக்க தானே என்னை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹே என்ன பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். நம்ம கான்ட்ராக்டில் என்ன இருக்குது, நம்ம வேறு யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு தானே இருக்குது. அதனால தானே நீங்கள் ஜீஸு கூட பேச விட மாட்டீங்க. அப்போ நீங்கள் இதை பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓஹோ மேடம் ஜெலஸ் ஆகுறீங்க போலையே அப்படின்னு சொல்லி கேட்க இவ கோவமாக வீட்டுக்குள்ளே போயிடுறா. போனவன் வேணும்னே கதவை சாத்தி விட்டுட்டு போயிடுறா. இவனும் வேணும்னே பாஸ்கோட் போடாமல் காலிங் பில் அடிச்சுட்டே இருக்கான். ஹீரோயினி வந்து கதவை திறக்கிறா. என்ன உங்கள் வீட்டோட பாஸ்கோட் தெரியும் தானே, ஏன் போட்டுட்டு வரமாட்டிங்களான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ இல்லை என்னோடய வீட்டு காலிங் பில் அடித்தா யாராவது கதவு திறக்கிற விடுற ஃபீலிங் வந்து எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம் தான் இப்படி பண்ணான்னு சொல்கிறான். ஹீரோயினி வந்து யோசிக்கிறா. என்ன இவரை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காடுறாங்க. இவ வந்து திரும்பி அங்கே நடந்ததை பற்றியே பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கு வந்து இவ பண்ணுறதுலாம் ரொம்பவே அழகாக தெரியுது. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினியை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. இனிமேல் இங்கேருந்து அவ்வளோதான் வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் ஹீரோயினி சாவி போட்டு பார்க்குறான். அதை பார்க்குற ஹீரோ வந்து அவளோட கையை எடுத்துகிட்டு போய் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு விடுறான். இப்போ 2 பேருமே உள்ளே போய் பார்க்குறாங்க. ஹீரோயினி பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அந்த அளவுக்கு வந்து ஹீரோ வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான். இது உண்மையாகவே என்னோடய வீடு தானான்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் நீ இனிமேல் எதுக்குமே பயப்பட தேவையில்ல, பயங்கரமாக செக்யூரிட்டிலாம் செட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஃபர்னிச்சர் கர்டைன்லாம் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. எல்லாமே ரொம்ப பழசாக ஆகிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜீஸோட ஃபோட்டோவை கிழிச்சு டஸ்ட்பினில் போடுறான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறா. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறா. நீ இப்படி பண்ணினா எனக்கு தான் ஜெலஸ் ஆகுது, ஆனால் அதை மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். இப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயினி வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறான். அவள் வந்து இங்கே இல்லாததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவளோட ரூம்க்குலாம் போய் பார்க்குறான். இங்கே ஹீரோயினிக்கும் வந்து அதே ஃபீலிங் தான். 2 பேருமே வேறு இடத்துல இருந்தாலுமே மனசு வந்து 2 பேரையும் தான் தேடுது. இதோட இந்த 9th பார்ட் முடியுது. அடுத்த பார்ட் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.